பயன்படுத்தி அறநிலையத்துறை இன்னும் நிறைய இதை பற்றியெல்லாம் என்ன கேட்பீங்கன்னு பார்த்தேன். இதெல்லாம் விட்டீங்க, அங்கே ஓடிட்டீங்க. இதை பற்றி இப்போ நிற்கிற இடத்த பற்றி எதுவுமே கேட்கலையா? எது ஆட்டு தொட்டி சொல்லுமா? ஆடு மாடு 115 ஆண்டுகளுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சென்னையிலேயே மிகப்பெரிய ஆடு தொட்டியாக வட சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஆடு தொட்டி தான். புளியாந்தோப்பு பகுதிகளில் கிட்டத்தட்ட 115 வருடங்களாக இந்த ஆடு தொட்டி பயன்பாட்டில் இருக்கிறது. ஆடு இறைச்சி, மாடு இறைச்சி சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுமே இங்கேருந்து தான் காலையில் வாங்கி அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய கறிக்கடையில் சேல் பண்ணக்கூடிய சூழல் இருந்தது. இங்கே ஆடு இறைச்சிக்கு மட்டுமே 40 கடைகள் வர இருக்கிறது. ஒவ்வொரு கடையுமே கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவில் இருக்குது. ஒரு கடையிலையுமே குறைந்தபட்சம் 20 ஆடுகள் அந்த இடத்துல ஆடுகளை கட் பண்ணி சேல் பண்ணுறதுக்கான சூழல் அமைக்கப்படும். அதே போல் மாடு இறைச்சி பார்த்திங்கன்னா 18 கடைகள் வர இருக்கிறது. அதுவும் 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு ஒரு கடை இன்றைக்கு கட்டட பணிகள் நடைபெற்று வருகிறது. கூடுதலாக இந்த பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆடு தொட்டி, மாடு தொட்டியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கக்கூடிய கடை ஓனர்களுக்கு தேவையின் அடிப்படையில் மெட்ரோத்துறை சார்பாக குடிநீர் குடிநீர் வழங்கல் திட்டமும் இந்த பகுதிகள் அமைக்கப்படும். அதே போல நம்ம இந்த தூய்மை பணியாளர்களுடைய வேற எதுனா பேசலாம்பா? வேற சொல்லுமா, சொல்லுங்க. பயன்படுத்தி அறநிலையத்துறை வியாபாரம் பண்ணக்கூடாது, தர்ம தரிசன முறையை கொண்டு வரணும், கட்டண முறையை தவிர்க்கணும். யார் சொல்றதுமா? அவரை முதல் எந்த திருக்கோயிலுக்கு போனாலும் சிறப்பு தரிசனம் இல்லாமல் அவரை பக்தர்கள் கியூவில் நின்று போக சொல்லுங்கள். புரியுதில்லம்மா? ஊருக்கும் உலகுக்கும் ஒண்டி உபதேசம் பத்தாது, தனக்கும் அந்த உபதேசம் பொருந்தும். ஆக அவர் பொது வரிசையில் போய் தரிசனம் பண்ண சொல்லுங்கள். அதன் பிறகு அவர் கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகின்றோம். சமீபத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட அருணையை போய் பாருங்கள். அதுவும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அடையாளம். 4000 ஆண்டுகளுக்கு முன்பான இரும்பை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். தொன்மையின் அடையாளம் என்றால் ஒட்டுமொத்த ஒன்றியத்தில் மாத்திரமல்ல, உலகத்திற்கே வழிகாட்டியாக இருப்பவர் எங்கள் இரும்பு மனிதர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சர், எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய சீரிய சிந்தனையில் உதித்த திட்டமான முதல்வர் படைப்பகம் சென்னை பெருநகராட்சி சார்பில் 15, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 22 என்று திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனுடைய கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வருகின்றது. அந்த பணிகளை தினந்தோறும் ஆய்வு செய்து அந்தந்த பணிகள் நிறைவுறுகின்ற தினத்தை நிர்ணயம் செய்து அதற்கேற்றாற்போல் பணியினுடைய ஆட்களும் அரசு சார்பில் இருக்கின்ற பல்வேறு துறைகள் சார்ந்த மின்சார வாரியம், குடிநீர் வழங்கல், கழிவுநீர் அகற்று வாரியம், அதேபோல் சென்னை பெருநகர மாநகராட்சி, இதுபோன்று அந்த பணிகளுக்கு உதவியாக இருக்கின்ற துறைகளையும் ஒருங்கிணைந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு ஒரு 6 இடங்களில் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சந்திரயோகி சமாதி தெருவிலே கட்டப்பட்டு வருகின்ற திருமண மண்டபத்தை ஜனவரி மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அதேபோல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்பட்டு வருகின்ற படைப்பகங்கள், சந்திரயோகி சமாதி தெருவிலே அமைந்திருக்கின்ற படைப்பகம், அதேபோல் சந்தியப்பன் பாஷீர் ரெட்டி தெருவிலே அமைந்திருக்கின்ற படிப்பகம், அதேபோல் நம்முடைய பக்தவச்சலம் பூங்கா அருகிலே அமைந்திருக்கின்ற படிப்பகம், அதேபோல் இனி பார்வையிடப் போகின்ற வெங்கடநாராயணா பகுதியிலே அமைந்திருக்கின்ற படிப்பகம், இந்த படிப்பகங்களை பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற திட்டங்கள் தீட்டப்பட்டு தொடர்ந்து அது குறித்து அந்த கட்டுமான நிறுவனங்களுடனும் எங்கள் துறை மற்ற துறை சார்ந்த அதிகாரிகளோடும் கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய திருவிக நகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு விளையாட்டு திடல், அந்த விளையாட்டு திடலையும் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள், கனியாபுரம் பகுதியில் அமைந்திருக்கின்ற விளையாட்டு திடலையும் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம். அதேபோல் கான்ட்ராஸ்மித் நகரில் அமைந்திருக்கின்ற டோபிகண்ணா என்று சொல்லப்படுகின்ற சலவை கூடத்தையும் நவீனமயமாக்கி நவீன இயந்திரத்தோடு துணிகளை வெளுக்கின்ற ஒரு நல்லதொரு திட்டமிடலோடு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதையும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழும் சென்னை பெருநகர
மாநகராட்சியின் மூலமும் நடைபெறுகின்ற இந்த பணிகளை தொடர் ஆய்வு செய்து தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக குறைந்தபட்சம் ஒரு 60 திட்டங்களையாவது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்கள் புதிய திட்டம் இந்த ஆட்சியிலே நிலம் எடுக்கப்பட்டு அந்த பகுதியிலே ஏற்படுகின்ற மண்ணடி பகுதியில் ஏற்படுகின்ற மின்சார தடையை நீக்கி தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு 19 கோடி ரூபாய் செலவில் 33/11 கிலோவாட் கொண்ட ஒரு துணை மின் நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். அதன் பக்கத்திலேயே 30 லட்சம் கொள்ளளவு கொண்ட பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்குண்டான கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு பகுதி 15 லட்சம் லிட்டர் கொண்ட ஒரு குடிநீர் தொட்டியை பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். அதிலேயே வடசென்னையின் நுழைவாயிலாக இருக்கின்ற பாரிமுனையில் அனைத்து மக்களும் பயன்படுத்துகின்ற வகையில், குறிப்பாக படிப்பதற்கு போதிய வசதிகள் வீட்டிலே இல்லாத சூழல் இருக்கின்ற மாணவர்கள் பயன்படுகின்ற வகையில் முதல்வர் சிந்தையில் உதித்திட்ட படைப்பகத்திற்கு 23 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அந்த பணிகளை துவக்கி வைத்திருக்கின்றார். இப்படி வாடி கிடக்கின்ற வடசென்னையை வாடா சென்னையாக மாற்றுகின்ற அரியதொரு முயற்சியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்.